this is TAP CA 360 from TAP ICE Academy. நம்ம இன்னைக்கு தினம் ஒரு திட்டம்ல என்ன திட்டம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விக்ஷித் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் அஜ்விகா இயக்கத்திற்கான கிராமின் உத்தரவாத சட்டம் 2025 தான் பார்க்க போறோம். இது என்ன முன்னாடி என்ன பேர்ல இருந்துச்சுன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கு மாற்றாக தான் இந்த திட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கிராமப்புற உள்கட்டமைப்பை உருவாக்குவதிலும் வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தி 100 நாட்களிலிருந்து 125 நாட்களாக உத்தரவாதமான ஊதிய வேலைவாய்ப்பை இந்த திட்டம் வழங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? இது விக்ஷித் கிராம பஞ்சாயத்து திட்டங்கள் மூலம் வெளிப்படையான மற்றும் பரவலாக்கப்பட்ட திட்டமிடுதலை கட்டாயமாக்குவதோடு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே 60:40 என்ற விகிதத்தில் செலவு பகிர்வையும் கோர்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். 60:40 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொபோர்ஷன் படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பகிர்வு ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல்லையும் சேர்த்து தான் வந்துட்டு இந்த திட்டம் வந்துட்டு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் விபிஜி ராம்ஜின்னு தான் இதை ஷார்ட்டாக வந்துட்டு இப்போ சொல்கிறோம். ஸோ வேலைவாய்ப்பு உத்தரவாதம் ஒவ்வொரு நிதியாண்டிலும் கிராமப்புற குடும்பங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்ட ஊதிய வேலைவாய்ப்பை 125 நாட்களாக அதிகமாக்கியிருக்கு. முன்னாடி 100 நாள் வேலைன்னே நம்ம சொல்லியிருப்போம். இப்போ இது 125 நாட்களாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? விக்ஷித் பாரத் கேரண்டீட் ரோஜ்கர் அண்ட் அஜ்விகா ஸ்கீம் கிராமின் 2025 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? வேளாண் சீரமைப்பு, அதிகபட்ச விதைப்பு மற்றும் அறுவடை பருவங்களில் விவசாய தொழிலாளர்கள் கிடைப்பதை உறுதி செய்வதற்காக 60 நாட்கள் வேலையற்ற காலத்தை அனுமதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஃபார்மிங்ஸ் அந்த டைம் அவங்களுக்கு இருக்க, அதை தாண்டி மீதி இருக்க நேரங்களில் அந்த 60 நாட்களை வந்துட்டு வேலையற்ற காலமாக இருக்கக்கூடிய நேரத்தை வந்துட்டு இந்த 100 நாட்களில் வந்துட்டு பயன்படுத்துகிற மாதிரி அமைந்திருக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் உள்கட்டமைப்பு கவனம். இந்த பிஐபி சரியா? ஸோ அதோட ரிப்போர்ட் படி கோடிட்டு காட்டப்பட்டுள்ளபடி நீடித்த சொத்துக்களை உருவாக்குவதற்காக நீர் பாதுகாப்பு, முக்கிய கிராமப்புற உள்கட்டமைப்பு, வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் காலநில மாற்றத்தை தாங்கக்கூடிய பணிகள் ஆகியவற்றை நோக்கிய செயல்பாடுகளை வழி நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஸோ கவர்மெண்ட் ரிலேட்டடானது எல்லாத்தையுமே இந்த பேஜில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? நீடித்த சொத்துக்கள் உருவாக்குவதற்காக நீர் பாதுகாப்பு, முக்கிய கிராமப்புற உள்கட்டமைப்பு, வாழ்வாதார திட்டங்கள் மற்றும் காலநிலை மாற்றத்திற்கு தாங்கக்கூடிய பணிகள் ஆகியவற்றையெல்லாம் தான் இந்த திட்டம் மூலம் செயல்படுத்துகிறாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பயோமெட்ரிக் வருகை பதிவு கொண்டு வந்திருக்காங்க. டிஜிட்டலைஸ் ஆகியிருக்காங்க இந்த திட்டத்துடைய செயல்பாடுகளை. சொத்துக்களுக்கான புவியியல் குறியீடல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான மோசடி கண்டறிதல் ஆகியவற்றின் மூலம் டிஜிட்டல் கண்காணிப்பை பயன்படுத்தி இந்த திட்டத்தை கண்காணித்து செயல்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஊதிய பாதுகாப்பு. வாரந்தோறும் அல்லது 15 நாட்களுக்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும். தாமதங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் இந்த திட்டத்திற்கு உட்பட்டது. நெக்ஸ்ட் நிதி வழங்கும் முறை. முற்றிலும் தேவை சார்ந்த மாதிரியிலிருந்து மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே 60லேருந்து 40 அந்த ரேஷியோஸில் என்கிற விகிதத்தில் செலவு பகிர்வை கோரும். வடகிழக்கு இமாச்சல பிரதேசங்கள், இமாலய மாநிலங்களுக்கு 90-10 அப்படின்னு சொல்லக்கூடிய விகிதத்தில் செயல்படுது. ஒரு நெறிமுறை நிதியளிப்பு மாதிரிக்கு மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட் திட்டமிடல். கிராம பஞ்சாயத்தின் மூலம் திட்டமிடல் உள்ளூர் மயமாக்கப்பட்டு விக்ஷித் கிராம பஞ்சாயத்து திட்டம் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? இச்சட்டம் வேலை வாய்ப்புகளை வெறும் வழங்குவதோடு நிறுத்திவிடாமல் அவற்றை மேம்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வேலைவாய்ப்பை விக்ஷித் பாரத் 2047 தொலைநோக்கு பார்வையுடன் ஒருங்கிணைக்க முயல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். சரியா? ஸோ தொலைநோக்கு திட்டமாக தான் இது செயல்படுது. ஸோ விக்ஷித் பாரத் கிராமின் ரோஜ்கர் அண்டு அஜ்விகா மிஷன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா?
ஸோ 2025 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுபடி வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் வந்து 60:40 ப்ரொபோர்ஷன் ரேஷியோவில் வந்துட்டு ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 100 days இருந்தது 125 டேஸாக இப்போ வந்துட்டு உயர்த்தியிருக்காங்க. 2044 வேலைவாய்ப்புக்கான ஒரு செயல்பாட்டு தொலைநோக்கு திட்டமாக தான் வந்துட்டு இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? இப்போ வந்து கிராமப்புறங்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பேக்போன் ஆஃப் தி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வில்லேஜஸ் தான். ஸோ வில்லேஜஸ் தான் வந்து பேக்போன், நம்மளுடைய முதுகெலும்பு நாட்டுக்கே வந்துட்டு வில்லேஜஸ் தான் சொல்லுவாங்க. அண்ட் அக்ரிகல்ச்சர் தான் வந்து அஸ் ஆக்குபேஷனாக அதுவும் ஒரு பேக்போன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கப்போ அங்கேருந்து துவங்குறப்ப இது வந்து தொலைநோக்கு திட்டமான 2047 விக்ஷித் பாரத்தை வந்து சிறப்புடையதாக ஆக்குவதற்கு இது ரொம்பவே வந்துட்டு முக்கிய அம்சமாக பங்களிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இந்த திட்டம். ஸோ இன்றைக்கான ஸ்கீம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.